ஓட்டிங் சிஸ்டம் இது யாராவது தெரியும் தெரியல. இது வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறைக்கு உள்ளது. ஓட்டிங் சிஸ்டம்னா என்னம்மா, நம்ம வந்து ஓட்டு போடுறோம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற கேட்குறீங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஓட்டிங் சிஸ்டம்னா மக்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து மக்கள்கிட்ட கேட்டு அது ஓட்டிங் மாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நான் இப்போ வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், நான் வந்து இந்த இடத்துல ரோடு போட போகிறேன், இங்கே குப்பை தொட்டி வைக்க போகிறேன், இல்லை வேறு எதனா ஒரு வந்து நிறுவனத்தை உள்ளே கொண்டு வர போகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கும். அப்போ அது மக்கள் வேணுமா வேணாவான்றதை அவங்க வந்து எழுதி அந்த பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. அப்போ அதை வந்து எடுத்து 70% வந்து பார்த்திங்கன்னா யார் இதை வந்து வரலான்னு சொல்கிறாங்க இல்லை வர வேணான்னு சொல்கிறாங்களோ அதை வச்சு அந்த கவர்மெண்ட்டு முடிவெடுக்கும். வெளிநாட்டில் இந்த சிஸ்டம் இருக்குது. அப்போது தமிழகத்தில் ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்க? நான் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது இவர் நிறைய வெளிநாட்டுக்கு வந்து படப்பிடிப்புக்கெலாம் போயிருக்காரு. ஸோ அப்போ அங்கே இருக்கிற விஷயம்லாம் தெரியும். அப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு மாரி வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவார், எல்லா விஷயத்துக்கும் கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சி தாங்க நான் ஓட்டு போட்டேன். ஆனால் இன்னமும் அது வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது இருக்குது. அதுக்கு நான் வந்து ஓட்டிங் சிஸ்டம்னா நீங்கள் வந்து அது வந்து தபால் எழுதி போட சொல்ல போகிறீங்களோ இல்லை வந்து ஃபோன்லேயே நீங்கள் வந்து கேட்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இலவசம் வேணுமா வேணாவா மக்கள்கிட்ட கேளுங்க. இந்த வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணுமா வேணாவான்னு மக்கள்கிட்ட கேளுங்க. ஸோ நீங்களா ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நீங்களா ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இலவசம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கேட்டாங்களா அவங்கக்கிட்ட? மக்கள் இலவசத்தை வேணான்னு நினச்சி அந்தமாரி ஒரு ஆட்சி வேணான்னு நினச்சி தான் உங்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இன்னும் என்ன இலவசம் தரலாம், என்ன போகலாம் வரலான்னு இதை பற்றியே தான் நீங்கள் திங்கிங் பண்ணுறீங்களே தவிர இன்னும் நாட்டில் மாற்ற வேண்டியது நிறைய விஷயம் இருக்குங்க. ஏன் அதை மாற்ற மாட்டேன்றீங்கன்றதை எங்களுக்கு உண்மையே சத்தியமாக புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் டிட்டோவாக செஞ்சுருக்கீங்க. எதனா ஒரு விஷயத்தை நான் மாற்றி அமைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பு திறந்து தான் இருக்குது. அதே ஒயின் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு இப்போ 10 ரூபா வாங்குறது போதா இப்போ 30 ரூபா வாங்குறாங்களாம். ஒருத்தர் வந்து கடையில் சொல்லியிருந்தார், ஒரு குடிக்கார் ஒருத்தர். அப்போ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. அதேமாதிரி இலவசமும் நீங்கள் வந்து திருப்பி பஸ்ஸில் பேருந்து இலவசம் கொடுக்குறேன்றீங்க. இதெல்லாம் எப்படிங்க கொடுப்பீங்க? இலவசம் கொடுப்பீங்கன்னா அப்போ நீங்கள் திருப்பி வந்து டிஎம்கே ஆட்சியில் பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்து கடனை வாங்கி கொடுப்பீங்க. அதுதான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு தலைமையிலையும் திருப்பி நாங்கள் ஒரு பாரத்தை சுமக்கணும். இப்போ 1,28,000 இருக்குது. இன்னும் நீங்கள் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த நீங்கள் வந்து நான் சொல்லதான் செய்யலைன்னா நான் கடனை வாங்கி தான் செய்ய முடியுன்ற மாதிரி தான் நீங்கள் கைவிரிப்பீங்க. இலவச மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இலவசன்றதை வந்து யாரும் அவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறதில்ல. இந்த வியாபாரிகள் கொண்டு வந்த தந்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இலவசம். ஏன்னா வந்து ஒரு பொருள் விற்கணுன்றதுக்காக ஒரு இலவசம் சொன்னால் மட்டும்தான் அந்த பொருள் விற்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. இது எப்போ அரசியல் கையில் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியை வந்து நம்ம மக்களை வந்து ஏமாற்றி வந்து பார்த்திங்கன்னா சொரணுன்றதுக்காக நம்மக்கிட்ட இலவசன்ற ஒரு பேரை வந்து கொடுக்குறாங்க. இலவசத்தை வந்து யார் வாங்குவாங்க? நீங்களே ஒரு நல்ல ஒரு யோசனை. இலவசமோ பிச்சையும் ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன என்னை தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிச்சை யாருக்கு போடுவோம்? அவங்களால கை கால் இல்லாதவங்க, உழைக்க முடியாதவங்க தான் நம்ம பிச்சை போடுவோம். ஏதோ அவங்களால முடியாது, நம்ம உழைக்கிறோம், அவங்க உழைக்கல, அவங்களுக்கு பிச்சை போடலான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கவங்க வந்து பிச்சை கேட்டாங்கன்னா நீங்கள் போடுவீங்களா? நம்ம திட்டிட்டு போவோம், ஏப்பா கை காலெலாம் நல்லா இருக்குது, நீ வந்து என்கிட்ட பிச்சை கேட்குறீ பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். மக்கள் வந்து இப்போ மாற்றி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இலவசம் பார்த்து ஓட்டு போடல. நீங்கள் கேளுங்க, இலவசம் நான் கொடுக்கட்டுமா வேணாவா? என்கிட்ட இவ்வளோ ஃபண்டு இருக்குது, நான் இதை செய்யலான்னு இருக்கேன், ஃபஸ்ட்டு ரோடு போடலான்னு இருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து சுகாதாரமான குடிநீர் தரலான்னு இருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தரம் பிரித்த குப்பைத்தொட்டியை கொண்டு வரலான்னு இருக்கேன், நல்ல உலக நாடு மாரி நம்ம வந்து ஊர்களை வந்து சுத்தம் படுத்தலான்னு இருக்கேன், நான் வந்து அணை கட்டலான்னு இருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கலான்னு ஏதோ ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. இல்லை உங்களுக்கு 6 சிலிண்டர் தான் வேணுமா, 2,500 தான் வேணுமா அப்படின்னு கேளுங்க. எதில் 70% மக்கள் வந்து எது வேணும்னு விரும்புகிறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து மக்கள் உங்களுக்கு திட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, அந்த திட்டத்தை நான் அறிவிக்க போகிறேன், இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா வேணான்னு சொல்லிடுவீங்க. அப்போ மக்கள் வந்து நம்ம தான் சொன்னோம் வேணான்ட்டு, ஸோ நல்லது செய்யட்டுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்தமாதிரி சிஸ்டத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.